தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் செயல்படும் பிரசாத கடைகளில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட நாள் மற்றும் காலாவதி நாள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என ஆணையிட்டுள்ள அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கோவில்களில் உள்ள கழிப்பறைகளை சுழற்சி முறையில் சுத்தம் செய்யவும் ஆணையிட்டுள்ளார். பிரசாத ஸ்டாலில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களில் சரியான எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. இன்னும் சில இடங்களில் மேனுஃபேக்சரிங் டேட்டே கிடையாது. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே சேல்ஸுக்கு இருந்தது என்னுடைய ஆய்வில் நான் பார்த்தேன். உடனடியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லையும் இருக்கக்கூடிய பிரசாத ஸ்டால்ஸில் விற்பனை செய்யக்கூடிய அனைத்து பண்டங்கள்லையும் ப்ராப்பராக ஆய்வு செய்து மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு இது எதுவுமே இல்லாமல் ப்ராப்பர் செக் பண்ணாமல் விற்பனைக்கு வரக்கூடாது. அதை உடனடியாக அனைத்து கோவில்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஆய்வு செய்ய சொல்லியும், அப்படி ஆய்வின் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கோ அதை உடனடியாக ரெக்டிஃபை பண்ண சொல்லியும், சம்மந்தப்பட்ட இதை கண்காணிக்காத அதிகாரிகள் மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு, கான்ட்ராக்டர்ஸ்கிட்டையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு, அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு அதன் மேலே என்னென்ன மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுக்க சொல்லி துறையுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு கோயில்லையும் கழிப்பிடத்தினுடைய வாசலில் தினசரி செக்லிஸ்ட் இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 வேளை அந்த கழிப்பறையை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வாசல்லையே ஒரு செக்லிஸ்ட் வச்சு 3 வேளை க்ளீன் பண்ண உடனேயே அந்த செக்லிஸ்ட்டில் டிக் பண்ணி சைன் பண்ணி அதை தினசரி செக் பண்ணணும். அப்படி யாராவது க்ளீன் பண்ணாமல் செக்லிஸ்ட்டில் சைன் பண்ணிட்டு போனாங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியும் நேற்று டிஸ்கஷன்லேயும் பேசணும். இன்றைக்கும் இந்த ஆய்வுகள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்.